ஹாய் மக்களே! இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டான நாள் மேட்ச் டே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக காலையில எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி தலைவனுக்கு காலையில எழுந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஹைஃபை கொடுறான்னா கொடுக்க மாட்றான். நேற்று சண்டை தலைவன் கோச்சின்னு இருக்கான். அப்புறம் தலைவனுக்கு ஒரு சில வேலைலாம் பார்த்து சாரி கேட்டதுக்கப்புறம் தாங்க ஹைஃபை கொடுத்தான். அப்படியே தலைவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு சமாதானப்படுத்திட்டு அப்படியே மேட்ச்சுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தென் அண்ணன் தார் எடுத்துகிட்டு வந்தாங்க. தாரில் கிளம்பி கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் 50 ஓவர் மேட்ச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக தளபதியோட பாட்டை கேட்டுக்கிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா கோடூர் பார்க்கலாம் கூட கூட எதையும் அப்படியே அதே வைப்போட கிரவுண்டு ரீச் ஆகிட்டோம். கிரவுண்டு ரீச் ஆனதுக்கப்புறம் டாஸ் ஆப்போனண்ட்டுக்கு வந்துடுச்சு. எங்களுக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிச்சிட்டு எங்கள் டீம்னுடைய ஓப்பனர்ஸ்லாம் பேடப் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் மூர்த்தியான பேடை தப்பாக வேறு கட்டியிருந்தார். இதுக்கப்புறம் ஃபன்னாக பாருங்களேன். மூர்த்திண்ணா நீ எத்தனை நடிகை? நீ போன வாரம் எடுத்த வீடியோலாம் அனுப்பவே இல்லை. 200 என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்கள் டீம் அடுத்த ஓப்பனர் அசோகண்ணா. ஆனால் எத்தனை நீ எத்தனை நடிப்ப? சிரிக்கா சொல்லு, எத்தனை நடிப்ப? 50+. தலைவன் வாமப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டான். நானும் வெங்கடேசனும் அம்பீர் போனோம். நாங்கள் அவங்களுக்கு ஜெண்டா போட மூர்த்தியான அவரே ஜெண்டா போட்டுக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் அம்பீர் போகிறோம். ஓப்பனிங் 2 பேரும் அவுட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் சொல்லு 200 அடிக்கிறேன் சொல்லிட்டு வந்தேன்ல. ஆமாம் வந்துட்டு இப்போ நான் டக் அவுட் எல்லாம் ஜாலியாக சிரிப்பீங்களா? காஜா பத்திரம் இருக்கு ஃபர்ஸ்ட் பால் போயிட்டு ஃபர்ஸ்ட் பாலே 4ஓட அசோகனை ஸ்டார்ட் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பிரமாதம்? இதுக்கப்புறம் பிரமாதத்தை பாருங்களேன். ஒரே நிமிஷம் இன்னொரு முறை சொல்லுங்க. அட பொம்மால உங்க நண்பன் 200 என்ன ஏதாவது சொல்லு. நீ தான் சண்டை போட்டிய சொல்லு. நீ பேசுற பேச்சாடா பேசுற. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே. இப்ப 4 அவுட் ஆயிட்டு போறியே. அடுத்த பால் இவனுக்கு ஓப்பனிங் இறங்கும்போது அவனுக்கு ஓப்பனிங்கே லாக்கி கிடையாதுன்னு நம்ம சொன்ன. எங்க அவுட் ஆகும்போது சிரிச்சா அவுட் ஆகும்போது சிரிச்சா. அதுக்கப்புறம் எங்கள் டீம் கேப்டன் ஜெயன் வந்தார். வரும்போதே க்ளவுலாம் கீழே போட்டு வாரி எடுத்துகிட்டு வந்தார். மேட்ச் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. அசோகண்ணா வழக்கம் போல் 6-4ன்னு கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு தெரில, தலைவன் வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மதியம் கிரீஸ்க்கு வந்தார். ஒரு ரன் ஓகே. இதுக்கப்புறம் நல்ல ஷாட். ட்ரிங்க்ஸ் பிரேக்கில் நடந்த காமெடி பாருங்களேன். எங்கள் டீமில் மோஸ்ட் யங்கஸ்ட் பிளேயர். ஏன்னா யாராவது தண்ணி நீ ஏற்றுன வர சின்ன பசங்க தானே எடுத்து வரேன்னு சொல்லிட்டு. ஓகே 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 சரி சரி. போச்சுன்னு பாருங்க. நீ பவுலரை சாவடி என்ன சாவடிக்கிற? வீடியோ எடுக்கிற ஒன்னதான் சாவடி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். காமெடியா போன ஆட்டம் இதுக்கப்புறம் சூடு பிடிச்சது. நல்லா ஆடிட்டு இருந்த ஜெயன் அவுட் ஆயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மதியம் சிங்கிள் ஹண்ட்ரட் மேட்ச் கொண்டு போனாங்க. நல்ல செஞ்சுரி அடிச்சாரு பாருங்க. என்ன இது? அதுக்கப்புறம் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க.
நான் ஒரு 50 அடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் டீமோட யங்கஸ்ட் பிளேயர் இளவரசன் ஒரு 46 ரன் அடித்தார். மேட்ச் சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா டீமோட டீம் மீட்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. எங்கள் டீமோட டீம் மீட்டிங்ஸ் பாருங்களேன். இன்னைக்கு விளாண்டு எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யார் யார் எப்படி அப்படி ஆனாலும் சரிதான். நல்லா இருந்தது. தயவுசெய்து என்னப்பா சொல்லாங்க. எனக்கு வைரத்தை கொட்டிக்க உயிரத்தை கொட்டிக்க எப்படி யூடியூப்ல போடுறீங்க? சூப்பராக இது மேட்ச் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 378 டார்கெட்டு வர கேட்சா பிடிச்சி போடுங்க. ப்ரெஷரே எதுவும் ஏற்றி தேவையில்ல. கேப்டன் சொன்ன மாதிரி மேட்ச் ரொம்ப சுலபமாக முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது? Definitely. What nonsense you are talking? அப்படியே மேட்ச் வின் பண்ண சந்தோஷத்தில் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் ஒரே ஆட்டம் போட்டு நேற்று ஹாப்பியாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.